ரொமான்ஸ் மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு February 14 மூவி ரிலீஸ் ஆகும். விஜய் தேவரகொண்டாவோட அடுத்த படம் கிங்டம். இந்த மூவிக்கான டீசரும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு டீசர் பார்க்க சூப்பரா இருக்கு. தமிழ் டீசருக்கு சூர்யா தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. கௌதம் தின்னானூரி டைரக்ஷன்ல விஜய் தேவரகொண்டா லீடா பண்றாரு. அனிருத் மியூசிக் பண்றாரு. மே 30 மூவி ரிலீஸ் ஆகும். டவுன் பிக்சர்ஸோட அடுத்த படம் அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. விடாமுயற்சி படம் இப்போ வரைக்கும் 127 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இதுல தமிழ்நாடு வசூல் மட்டும் 70 கோடி கிட்ட. ரெட்ரோ மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. இந்த சாங்கோட ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோ கேட்க நல்லா இருக்கு. ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். SK23 மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் இன்னும் முடியல. இந்த வருஷம் படம் வந்துடும். February 17 இந்த மூவில இருந்து பெரிய அப்டேட் வரும். கேங்கர்ஸ் அண்ட் மாரிசன் மூவியோட ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இந்த மூவிஸ்க்கு ரிலீஸ் டேட் என்ன மென்ஷன் பண்ணல. சம்மருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் அப்டேட் வர சொல்றேன். சூர்யா 45 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. ஷூட்டிங் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. மோஸ்டா ஏப்ரலுக்குள்ள இதுக்கான ஃபுல் ஷூட்டிங் முடியும். அடுத்து வாடிவாசல் ஸ்டார்ட் ஆகணும். விஸ்வம்பரா மூவிக்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. மே மாசம் இந்த படம் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போதைக்கு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த படம் வந்திருக்கணும், ஆனா போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆன நான் சொல்றேன். டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இந்த படமும் சம்மருக்கு தான் வரப்போகுது. குட் பை டக்லி டீசர் February 14 கன்ஃபார்மா அண்ட் படம் April 10 வரது கன்ஃபார்மானு கேட்டிருக்காரு. டீசர் February 14 வரப்போறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இந்த மாசம் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் படம் April 10 வரப்போகுது. இன்னும் போஸ்ட்பாண்ட் ஆகல. குபேரா அண்ட் இட்லி கடை மூவியோட ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு மூவிஸ்க்கு இன்னும் ஒரு சில டேஸ் மட்டும் ஷூட்டிங் இருக்கு. அதோட ஃபுல் ஷூட்டிங் முடியுது. மோஸ்டா இந்த மாசத்தோட எண்டு இல்ல அடுத்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல முடியும். டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் படம் என்ன ஆச்சு? படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. படம் டீசெண்டா போயிருக்கு. ஸ்பிரிட் மூவி அடுத்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் வருமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த வருஷம் படம் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.